ஊக்கமது கைவிடேல். வழியில் கண்டெடுத்த 100 ரூபாயை விட உழைப்பினால் பெற்ற 1 ரூபாயின் மதிப்பு அதிகம். உங்களிடம் இல்லாததை தேடுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு பொழுதும் இழக்காததை தேடுங்கள். அதுவே உங்களிடத்தில் நிலைக்கும். கடவுளை அறிய வேண்டுமா? ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய், அவனுக்கு நீதான் கடவுள். மனம்தான் மனித வாழ்வின் விளைநிலம். மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனதின் மாண்பு தான் மனிதனின் மாண்பு. மனதின் உயர்வு தான் மனிதனுடைய உயர்வு. உங்கள் மனதை பக்குவப்படுத்துங்கள், உங்களுக்கான வாழ்வு நிச்சயம் கிடைக்கும். மலையைப் போல அமைதியாக இருங்கள், பெரிய நதியைப் போல நகருங்கள், எது ஒன்றிலும் தேங்கி விடாதீர்கள். வாழ்வின் ஒவ்வொரு நிராகரிப்பும் நீ யார் என்பதையும் மற்றவர்களிடம் உனக்கான இடம் என்ன என்பதையும் உனக்கு புரிய வைக்க உதவும். தேவைக்காக பழகும் நண்பர்களை விட பழி தீர்க்க நினைக்கும் எதிரிகள் மேலானவர்கள். வார்த்தைகள் சாவிகள் போன்றவை. நீங்கள் சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம். விமர்சித்தல், கட்டுப்படுத்துதல், எதிர்பார்த்தல், இந்த 3 விஷயங்களில் பிறரிடம் இருந்து எவ்வளவு விலகி இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உலகில் மிகப்பெரிய வியாதி எதுவென்றால் யதார்த்தத்தை மீறிய சிந்தனைகளும் தேவையில்லாத அதீத யோசனைகளும் தான். சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நன்றிகள்.